ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான். ஸோ இது வரும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செயல் மட்டும்தான் அது மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். பட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திங்கன்னா ஸோ நிறையா வண்டிலாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ நடுவில் நாய்ஸ் வரும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக்கான பிளேஸ் ரோட்டில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டியெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிலாம் நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ நாமளும் ஒரு நார்மல் பர்சன் தான். ஸோ வண்டிலாம் வரும். ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ நான் இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோஸ் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறேன். ஸோ வந்து வீட்டில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ வந்து எடுக்கணும். ஸோ நிறைய எக்கச்சக்கமான வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபேக்ட் பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறேன் நான். ஸோ அது வந்து போட்டு பார்த்து எப்படி வரவேற்பு வருது அந்த மாதிரிலாம் வந்து பாருன்னு ஒரு கெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு நம்ம வந்து பார்ப்போம் அது. ஸோ இன்றைக்கான வீடியோலாம் வந்து என்ன வந்து பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட். ஸோ ரொம்ப நேரமாக கையில் வச்சு ஆட்டினே இருக்கிறானே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசு இல்லை, ட்ரைபாட் தான் இது. ஸோ இது உள்ளே வந்து என்ன இருக்குது, இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணேன் இந்த ட்ரைபாடை. உள்ளே வந்து பொருள் வந்து டேமேஜ் ஆனதுனால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீஆர்டர் பண்ணி இது வந்து மறுபடியும் இன்னொன்று வர வச்சுருக்கான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணாமலே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 28 டேஸ் கழிச்சு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதுவும் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா ரீஆர்டர் பண்ணிடலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வரும்போது மழை வர ஒன்றும் கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிச்சு. மற்றபடி நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, நானும் உங்களை மாதிரி தான் இது வரையும் உள்ளே வந்து எப்படி அன்பாக்சிங் பண்ணோம், இது வந்து இதோட பேர் என்ன அதோட பேர் என்னன்னு தெரியாது. ஸோ உள்ளே வந்து என்ன இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துலாம் வாங்க. ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது, பார்க்கலாம். நடுவில் வண்டி வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம வந்து இதை பிரிக்கிற ப்ராசஸில் சின்சியராக இறங்கியிருக்கோம். பிரிச்சுட்டு வந்துடுறேன் நான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பிரித்து டப்பாவில் வந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்தாச்சு. ஸோ வந்து உள்ளே என்ன தான் இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல எடுத்தோடனே இந்த ஃபோன் மாட்டுற கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தனியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து உடஞ்சிருக்கான்னு தெரில, பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இருந்ததுலேயும் இது வந்து தனியாக தான் இருந்தது. ஸோ மற்றபடி உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை. இந்த அளவுக்கு கசக்கி பார்த்தா உள்ளே வந்து ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ட்ரைபேட். வந்து பார்க்கலாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஒன்றுமே தெரில. ஒரு கேப் வண்டி வருகிறது. ஒரு கேப் சீக்கிரமாக என்ன பண்ணணும் தெரில எனக்கு. என்னடா பண்ணா கேமரா ஸ்டாப் பண்ண ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சிச்சு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருந்தது. நாங்கள் வந்து செட் பண்ணி ஸோ செட் பண்ணதெல்லாம் வீடியோ போட்டால் ரொம்ப நேரம் போகுன்ட்டு இப்படியே செட் பண்ணி ரெடி ஆகிட்டு தான் இருந்தாச்சு. ஸோ இந்த ஃபோன் மாட்டுற கிளிப் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மாட்டிக்கலாம். கொஞ்சம் பின்னாடி போய் அப்படியே ஃபோன் மட்டும் கிளிப்பு நம்ம வந்து மாட்டியாச்சு. என்னடா ஃபோன் வந்து கீழே பார்க்குற மாதிரியே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் இப்படி வந்து அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இது எது கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைட் ரொட்டேஷன். இந்த சைட் ரொட்டேஷன் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற லொக்கேஷன் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து செட் பண்ணி வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இடுப்பு வரையும் வரும். ஸோ கரெக்டாக என்னோடய இடுப்பு வரையும் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். அது வந்து இப்படி கிளிப் வந்து இப்படி லாக் ரிலீஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து இது மாதிரி பண்ணோம். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு 3மே பண்ணும். அப்போ தான் வந்து ஒன்று மட்டும் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நிற்காது உங்களுக்கு. கரெக்டாக இது 3மே பண்ணோம். வெறும் 3மே பண்ணிட்டேன். ஏதோ இந்த எலும்பு பழைய படத்தெல்லாம் எலும்பு கால்லாம் ஆடும் பார்த்திங்களா, அதுமாதிரிலாம் கால் ஆடி நிற்கிது.
டைட் பண்ணு. ஆக்சுவலாக இது வந்து டைட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த இடத்துல வந்து இந்த லாக் ரிலீஸ் பண்ணி லூஸ் பண்ணுறீங்களோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாக் ரிலீஸ் பண்ணி டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ ஐயோ இந்த லாக் வந்து மறுபடியும் உடஞ்சிருச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பிரித்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கழித்து செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து பார்க்குறேன் எவ்வளோ ஹைட்டு வந்து பாருங்கள். கீழே காட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு தான் வருது. ஸோ கரெக்டாக என்னோடய இடுப்பு சைஸு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 அடி இருப்பேன். 6 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாதி இருக்கும். யாருன்னா வண்டி வந்தால் வரணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 அடியில் இது வந்து பாதி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வந்து யூஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு அண்டா வச்சு சமையல் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் மாதிரி வச்சு ஸோ அது வந்து ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றி கொஞ்சம் ஸ்லாப்ல எங்கன்னா வச்சு ஹைட் ஏற்றி நீ வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு வச்சிங்கன்னா கரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். இது வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஸோ நிறைய வண்டி வரும், நிறைய நாய்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ வீடியோ எடுக்கிறது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மேக்ஸிமம் முடிச்சிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லாக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ கரெக்டாக இந்த லாக் வந்து 3 லாக் ரிலீஸ் பண்ணிட்டு இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் 3 லாக்குமே வந்து நீங்கள் வந்து மூடிக்கணும். ஸோ மூடிட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வருது. இனி என்னன்னு தெரியல, நிறைய வண்டி வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மன உளைச்சலுக்கெலாம் ஆளாக மாட்டோம், கவலைப்படாதீங்க. ஸோ எவ்வளோ வண்டி வந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினே வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து ட்ரெயின் வராதில்ல, பறத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வழுக்கிற மாதிரி எந்த எண்ணெய் இருந்தாலும் விடலாம். அதுக்கு நான் வாழைப்பழம்லாம் எடுத்து தொடக்கூடாது. ஸோ எண்ணெய் தான் விடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே டைட் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் நான். ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ட்ரைபேடை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துடலாம். ஸோ ஒரு ரிவ்யூ மாதிரி. ஸோ இந்த வந்து ஒரு ட்ரைபேடில் இந்த 3 ஸ்டிக்கு இருக்குது பாருங்கள், கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஐயோ இந்நேரம் இந்த செல்ஃபி ஸ்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக துண்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு குட்டியான போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போனாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு கவனத்தில் வச்சுக்கின்னு பொறுமையாக போனாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா வந்தால் நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் ஓர வச்சிடலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதையாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப ஒரு என்ன நான் சொல்கிறது, ரொம்ப வந்து ஒரு லோ குவாலிட்டி மெட்டீரியல் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஸோ கரெக்டாக இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கரெக்டாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது மாதிரி இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து பிளராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடம் இந்த 3 இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறது தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தலைவலியாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கரெக்டாக சூப்பராக தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஓரளவுக்கு தான் ஹைட் வரும். இது 3 அடி. ஸோ இது வந்து என்ன வந்து லோ குவாலிட்டியாக இருக்கிறதுனால நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணலாம் தான் இருக்கோம். ஏன்னா வந்ததை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஸோ கரெக்டாக ஒரு வீடியோ எடுத்தாச்சு, ரிட்டர்னும் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். பார்க்கலாம் ரிட்டர்ன் பண்ணலாமா ரிட்டர்ன் பண்ண வேணாம் பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ள எனக்கு தான் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் கஷ்டமாக தான் இருந்தது. கரெக்டாக செட் பண்ணி வீடியோலாம் எடுத்து போடுறது ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு செட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கட்டும், இங்கே வந்து செட் பண்ணுறதா இருக்கட்டும். மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறது தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு பக்காவாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி வச்சுக்கிறவராக இருந்தால் இது வந்து உங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு
லோ ப்ரைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 340 ரூபா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் வரும். இதோட பை லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்றது எனக்கே தெரில. ஸோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்டெல் டிஷர்ட் தான் நான் போட்டுனுக்கிறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கம்பெனியில் வேலைச்சிடன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி ஏர்டெல் கம்பெனி, ஏர்டெல் ஏஜென்சிஸு, இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏஜென்சி வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ நான் வந்து போட்டுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வீக்கில் வந்து எடுத்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் போட்டுருவேன், பக்காவாக ஃபிட் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸோ வீட்டில் வேறு டிஷர்ட்டுக்கு அது வந்து போடலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக இதுக்கு முன்னாடிலாம் போட்டுருந்தேன். மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இது வந்து போடுறேன் நான். ஸோ மேக்ஸிமம் சண்டே தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ வீக்லி 2 வீடியோஸ் கூட ட்ரை பண்ணேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பாய்.